Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 13/6/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 6 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இந்த வீடியோவில் நம்ம NTL இருந்து வந்திருக்கிற ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீட் UG 2024 என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு லாஸ்ட் டேட்டில் வணக்கம் போடுற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சுட்டு எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு காலேஜில் அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீட் ஆஸ்பிரன்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். இப்போது NTLருந்து வந்திருக்கிற அந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் தான் NTAனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜிலிருந்து வந்திருக்கிற அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NEET UG 2024 issue of compensatory or grace marks retest of all 1563 candidates will be held on 23rd June 2024. அப்போ இன்றைக்கி காலையில் as per the Supreme Court ஆர்டரின் படி 1563 மாணவர்களுக்கும் நீட் எக்ஸாம் நடக்குது. அதை பற்றின அறிவிப்பு தான் NEET UG 2024 issue of compensatory grace marks subsequent to the Honorable Supreme Court's observation on the report of NTA High Powered Committee, the grace mark or compensatory marks awarded to all 1563 students stand withdrawn. அப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் ஆணைக்கு இணங்க 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மனு அப்படிங்கிறது திரும்ப பெறப்படுகிறது. இந்த 1563 மாணவர்களுக்கும் வழங்கப்பட்ட அந்த கருணை மதிப்பெண் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. A retest of all the 1563 candidates will be held on 23rd June 2024. அப்போது இந்த 1563 மாணவர்களுக்கும் வருகின்ற ஜூன் மாதம் 23ஆம் நாள் இந்த மறுதேர்வு, நீட் மறுதேர்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. இப்போ இந்த தேர்வில் கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாததும் அந்தந்த மாணவர்களுடைய விருப்பம். இந்த மாணவர்கள் தேர்வு எழுதுனாங்க அப்படின்னா அந்த மதிப்பெண் எடுத்துக்கொள்ளப்படும். தேர்வு எழுதி மறுதேர்வு எழுதி அதில் வரக்கூடிய மதிப்பெண் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லை எனக்கு தேர்வு எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த மாணவருக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கழிக்கப்படும். கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது ரிமூவ் செய்யப்படும். கிரேஸ் மார்க்கை கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் அவருடைய நீட் ஸ்கோர். இல்லை 23ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வில் அவர் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். NTA will issue a public notice shortly. இப்போது இந்த பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிறது NTAனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் அவைலபிளாக இருக்குது. நம்மளும் அங்கேருந்து தான் எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா NTA அஃபீஷியல் வெப்சைட்டை NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கூடிய விரைவில் என்ன பண்ணுவாங்க, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க. NTA will issue a public notice shortly and will also, அது மட்டும் இல்லாமல் இந்த 1563 மாணவர்களுக்கும் த்ரூ இமெயிலில், அதுக்கு தான் நீட் எக்ஸாம் எழுதும்போது உங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இமெயில் ஐடி வாங்கியிருக்காங்க. அந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் இந்த ரீநீட் யாருக்கெல்லாம் நடக்குதோ அந்த மாணவர்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. that they receive the official communication. இது அஃபீஷியல் கம்யூனிகேஷனுக்காக அனுப்பப்படக்கூடிய ஒரு மின்னஞ்சல். இதைத்தான் இன்றைக்கி காலையில் நம்ம பேரண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு விளக்கமான வீடியோவும் போட்டிருந்தோம். இந்த 1563 நபர்களில் நாங்களும் இருக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம். 1563 மாணவர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, யாரெல்லாம் எங்களுக்கு டைம் லாஸ் ஆச்சு அப்படின்னு NTA கிட்ட அப்ஜெக்ட் பண்ணாங்களோ அந்த மாணவர்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போது
உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த 1563 மாணவர்களுடைய கருணை மதிப்பெண்ணும் நீக்கப்படுகிறது. இந்த 1563 மாணவர்களுக்கும் வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெறுகிறது. அந்த மறுதேர்விற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். அதன் பிறகு ஜூலை 6ஆம் தேதி அல்லது ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு மருத்துவ கலந்தாய்வு அப்படிங்கிறது துவங்கும். அப்படிங்கிறத என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவுலையும் அப்படி தான் இருக்குது. இப்போது மீண்டும் மாணவர்களுக்கும் எஸ்பெஷலி பெற்றோர் ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அந்த சந்தேகத்தையும் இப்போ பார்த்துடலாம். ஏன்னா அதே மாதிரியான சந்தேகம் உங்களில் யாருக்காவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். என்ன கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது ரிமூவ் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரீநீட் அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு 13ஆம் தேதி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 23/6/2024 ஜூன் மாதத்தில் ரீநீட் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ரீநீட்டை நாங்கள் எழுதிக்கலாமா, யாரெல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1563 மாணவர்களுக்கு மட்டுமே மறுதேர்வு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1563 பேரில் எங்கள் பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த 1563 பேர் யாரோ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெயில் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம், அந்த ரோல் நம்பரையும் அந்த மாணவர்களுடைய பெயர் வெளியிடலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அப்ளிகேஷன் நம்பரையும் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அது எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது என்னங்க சார், ஃபிசிக்ஸில் அந்த ஏட்டமுக்கு மார்க் கொடுத்தாங்களே அவங்களும் இதில் எழுதலாமா அப்படின்னு ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக விளக்கம் சொல்லிட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னொரு டைம் சொல்லிடலாம். கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது தேர்வு அறையில் வினாத்தாள் மாறியமைக்காக, அதாவது மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் ஹிந்திலேயோ இல்லை ஆங்கிலத்திலேயோ மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொடுத்ததும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹிந்தி கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததும் அவங்களுக்கான நேர இழப்புன்னு நடந்திருக்குது, டைம் லாஸ் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அப்போ அந்த டைம் லாஸ் நடந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க, என்டிஏவையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் 2 ஆப்ஷன் கரெக்டு, அதாவது ஏட்டம் கொஸ்டினில் 2 ஆப்ஷன் உங்களுடைய கொஸ்டின் புக்லெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏஓ சிஓ போட்டிருந்தா கரெக்டு, இல்லை பிஓ டிஓ போட்டிருந்தா கரெக்டு அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு சொன்னதுக்கு பேர் போனஸ் மார்க். ஓகேங்களா? அப்போ இந்த போனஸ் மார்க் கொடுத்தவங்களுக்கு ரீநீட் கிடையாது. கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களுக்கு தான். கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூன் 23, 2024 எக்ஸாம் நடக்குது. அந்த மாணவர்களுக்கான மறுதேர்வு 1563 மாணவர்களுக்கும் என்ன பண்ண போகிறாங்க, இண்டிவிஜுவலாக மெயில் அனுப்ப போகிறாங்க. அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அதுக்கான அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து ஜூலை 6ஆம் தேதிக்குள் மருத்துவ கலந்தாய்வு அப்படிங்கிறது துவங்க உள்ளது அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதையும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான
கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.